நெய் சோறு எப்படி செய்வோம்னு பார்ப்போம். 2 கரண்டி எண்ணெய், 2 கரண்டி நெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானாலும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 2 ஸ்டார் பூ நல்லா போடுங்க வாசத்துக்கு. அப்புறம் பச்சை மிளகாய் உங்களுக்கு தேவையான உரப்புக்கு ஏற்ப மாதிரி போட்டுக்கோங்க. 1/2 கிலோ வெங்காயத்தை நான் அரைச்சி போட்டுருக்கேங்க. இப்போ கொஞ்சோண்டு உப்பு போடுங்க. அப்போ தான் கண்ணாடி பதத்துக்கு வெங்காயம் வரும். நல்லா வதக்கணுன்னே நம்ம இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சதை போடுவோம். நல்லா அதையும் வதக்கணுங்க, வாசம் வருங்க. தயிர் ஊற்றிக்கலாம். நம்ம தயிர் ஊற்றிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 எலுமிச்சம்பழம் போட்டுக்கோங்க. கொத்தமல்லி தழை, புதினா தழை போட்டு நல்லா இது பண்ணிக்கோங்க, வாசனை வரும். நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுக்கணும். அரிசி போட்டு நல்லா கிண்டி விட்டு மூடி வச்சுருங்க. ஒரு கொதி வந்தோடனே நம்ம அதை திருப்பி பார்க்கணும். நல்லா சீக்கிரமாக அடிப்பிடிச்சு போயிடுங்க. பார்த்த பிறகு நம்ம நல்லா மூடி வச்சுக்கணும். இப்போ தம்மில் வர போடணுங்க. கொத்தமல்லி தழை, எண்ணெய், நெய்யெல்லாம் ஊற்றி நல்லா காற்று போகாத அளவுக்கு நல்லா மூடி வச்சுடுங்க. நல்லா அப்போ தம்மில் நல்லா சீக்கிரமாக பொழப்பொழன்னு வேந்து வருங்க. வேந்து வந்தோடனே சூப்பராக இருக்குங்க. ரைஸ் எடுத்து பார்க்கறதுக்கு நம்மளுக்கு வாசம், அது கிண்டும் போதே வாசமாக இருக்குங்க. நெய் சோறு உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதேமாரி நீங்களும் செஞ்சு பார்த்து எங்களுக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.